வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போது குடியரசு தினம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை சுதந்திர தினம் வந்தாலுமே இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கலர் பேப்பர் வந்து ஆரஞ்சு க்ரீன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் வந்து A4 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 சென்டிமீட்டர் அளவு எடுத்து கோடு போட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பீசஸ் உங்களுக்கு தேவைப்படாது, ஒரு 10 அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கினா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நுனிப்பகுதியும் அடிப்பகுதியையும் நான் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மயில் தான் செய்ய போகிறோம். இப்போ இது மயிலோட தோகைகளுக்காக செஞ்சிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மயில் தான் A4 ஷீட்டில் நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு மயில் ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லிட்டா இதை பாதியாக மடக்கிட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு உள்ளே க்ளூ வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இப்போது மயில் நம்ம நாட்டோட தேசிய பறவையை நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம கலர் கொடுத்துக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அசோக சக்கரம் கலர் தானே தேவைப்படுது. மயிலுக்கும் அதே கலர் கொடுத்துக்கலாம். மயிலும் அதே நேரத்தில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஏதோ உளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கலர் கொடுத்துட்டு அடுத்து மயிலோடைய கொண்டைக்கு பார்த்திங்கன்னா தேசிய கொடி கலரே கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதை நம்ம வந்து கத்திரிக்கோலை வச்சு தனியாக வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து ஏற்கனவே நுனிப்பகுதியும் அடிப்பகுதியும் சேர்த்து ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதை க்ளூ வச்சு இதில் நம்ம வந்து ஒட்டிகிட்டு வர்றோம். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஒயிட் பேப்பர் A4 ஷீட்லேயே செஞ்சேன். ஆனால் வந்து ஒயிட் கலருக்கும் நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ஃபெதருக்கு. அதனால் அந்தளவுக்கு சரியாக தெரியல. அதனால் அதிலிருந்து பிச்சு இதில் ஒட்டுறேன். நானே இது செஞ்சு பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா வரல. அதிலே பாதி பேப்பர்ஸ் வந்து கலர் பேப்பர்ஸ் வெட்டினது காலி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம இந்த கிராஃப்ட்ஸ் நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மயில் வந்து வெட்டி வச்சுருக்குது. அதுவும் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு திருப்திக்கு தக்கன வச்சு பார்த்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீகாக் வச்சு பார்க்குறோம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து அது நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.